தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க வீரபத்ரன். வீரபத்ரனுடைய எந்திரமும் மந்திரமும் பார்க்க போகிறோம். குறி சொல்கிறதுக்கு சரியான இது எந்த வில்லி சூனியமும் உங்களை ஏற்க முடியாது. அப்படி ஒரு இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். துணிச்சலானவங்க மட்டும் இதை செய்யுங்க. துணிச்சல் இல்லாதவங்க இது செய்ய தேவையில்லை. ஏன்னா இது வீட்டில் வச்சு படையல் போட முடியாது, வெளியில் தான் செஞ்சாகணும். வெளியிலன்னும்போது அதனுடைய விவரத்தை என்னன்றதை நான் வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வணக்கம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீரபத்ரர்னா அதாவது ஒரு புராண கதையில் சொல்லப்பட்டது. அந்த புராண கதையை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அவருடைய முடியை பிடுங்கி போட்டு அதுலேருந்து ஒரு இதை அழிக்கிறதுக்காக வந்தவர் தான் வீரபத்ரர். வீரபத்ரரை இப்போ வச்சு நம்ம குறி சொல்லலாம், சில வில்லி சூனியங்களை விரட்டலாம், பாக்கி நன்மை செஞ்சுக்கலாம். ஆனால் இதை சித்தி பண்ணுறது என்னன்னா கொஞ்சம் கடினமான இதுன்னா எப்படின்னாக்கா ரொம்ப சோதனைக்கு உள்ளாக்குவார், ரொம்ப சோதனை தருவார் உங்களுக்கு. அதாவது இப்போ பெண்கள் எடுக்கிறாங்க, ஆண்கள் எடுக்கிறாங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். ஏன்னா அந்த ஆண்கள் அந்த காம எண்ணத்தை தூண்டும், பெண்கள் என்றாலும் அந்த இதை தூண்டும். ரொம்ப சோதிப்பார். ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னாலும் ரொம்ப சோதித்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருவார். இது நீங்கள் சித்தி பண்ணிட்டீங்கன்னா எத்தனையோ பேர் சித்தி பண்ணுறாங்க போகிறாங்க. சில வீரபத்ரரை பொறுத்தளவுக்கு அதாவது எப்படின்னாக்கா வீரபத்ரரை பொறுத்தளவுக்கு அவ்வளோ சீக்கிரம் இது பண்ண முடியாது. 3 வருஷம் 4 வருஷம்லாம் சித்தி பண்ணுறாங்க. ஆனால் மனம் முருகி வேண்டுனால் கண்டிப்பாக வந்துடுவார் அவர். இந்த நான் எந்திரமும் மந்திரமும் கொடுத்துருக்கேன். முதல்ல உங்கள் மேலே நல்ல மாதிரியே இப்போ நான் எச்சரிக்கை சொன்ன மாதிரியே கமன்னு வாசனை இருக்கணும். அதேமாரி நீங்கள் உங்களுடைய இடத்துல, அதாவது வீட்டில் இதை செய்யக்கூடாது. உங்களுக்கு தனிப்பட்ட இடம் இருந்தால் அங்கே ஒரு குடிசையோ இல்லை ஒரு கொட்டாவோ ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு வீரபத்ரர் ஃபோட்டோ வாங்கிங்க. ஒரு தனி விளக்கு, அவர் ஒரு விளக்கு ஒன்று, அப்புறம் அவல் பொரி கடலை பாட்டிலு இதுவும் வைக்கணும். அதேமாரி பாட்டிலும் வைக்கணும், சில மாமிச ஐட்டங்களையும் வைக்கணும். அதையும் பார்த்துங்க. இதில் வீரபத்ரரை சித்தி பண்ணுறது முதல்ல போய் கடல் நீர் குளியல் போட்டுருங்க. குளியல் போட்டுட்டு பிறகு நீங்கள் வெள்ளி தகடாகவும் வாங்கிக்கலாம், இல்லை செம்பு தகடாகவும் வாங்கிக்கலாம். செம்பு தகடு கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க, கொஞ்சம் வெயிட்டாக இருக்கணும். ஏன்னா அந்த காலத்தில் உள்ள சித்தர்கள்லாம் சொன்னது 105 கிராம் எந்திரம் இருக்கணும் அப்படின்றது விதிமுறை. இப்போ யாரும் அதில் இது பண்ணுறது கிடையாது. அதில் எழுத்தாணியை கொண்டு எழுதும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அந்தமாரி யாரும் இதை செய்ய முடியாது. ஏன்னா சித்தர்கள் சொன்னது 3 பழம் அப்படின்றது 105 கிராமு. 105 கிராம் அந்த எந்திரம் இருக்கணுன்ற விதிமுறை. இப்போ 105 கிராம் கிடைச்சா பாருங்கள், இல்லைன்னா சாதாரண ஒரு திக்னஸாக செம்பு தகடு வாங்கி இந்த எந்திரத்தை நல்லா இந்த எந்திரத்தை எழுத்தாணியை கொண்டு எழுதினாலும் சரி, ஆனால் நீங்கள் பேனா தீந்த, அதாவது மை தீந்த பேனாவில் எழுதினாலும் சரி, இதை கரெக்டாக எழுதி பூஜை அறையில் வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். உபாசனை பண்ணுறது தான் வெளியில் போய்க்கணும். இதை நல்ல மாதிரியே எழுதிட்டு நேராக அந்த ஜாமான்கள்லாம் வாங்கிட்டு, வளர்பிறையாக இருக்கட்டும், தேய்பிறையில் வேணாம், வளர்பிறை ஒன்று அமாவாசை, இல்லைன்னா பௌர்ணமி, இல்லை வளர்பிறை வெள்ளிக்கிழமை, இல்லை செவ்வாய், இல்லை புதன் இந்த நாள்லாம் புதனெல்லாம் நல்ல ஒரு அம்சமான நாள். அந்த மாதிரி இதை எழுதிக்கிட்டு நேராக அந்த படையெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே போயிடுறீங்க. அந்த இடத்துல சுத்தமாக மஞ்சள் தண்ணி பன்னீர் எல்லாம் தெளிச்சிடுங்க. மஞ்சள் தண்ணி பன்னீர் எல்லாம் தெளிச்சிடுறீங்க. தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு படுதாவோ இல்லை மண் தரையாக இருந்தால் இல்லை சிமெண்ட் தரையாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு எட்டி பலகை, அதாவது எட்டி வேணும், அழிஞ்சி பலகை இருந்தால் ஒன்று வாங்கிங்க. ஏறழிஞ்சி இருந்தால் ஒன்று வாங்கிங்க. அதுக்கு மேலே இந்த எந்திரத்தை வைங்க. எந்திரத்தை வச்சு நீங்கள் அந்த தலவாழலையை விரித்து இந்த படையல் ஜாமான், அவல் பொரி கடலை வெத்தலைப்பாக்கு தேங்காய் பழம் இதெல்லாம் எல்லாத்தையும் வச்சிடுறீங்க. முடிஞ்சால் ஒரு பால் பாயாசம் வைங்க. பால் பாயாசம் வச்சுட்டு ஒரு பாட்டிலும் வைக்கணும். ஒரு பாட்டிலை திறந்து வச்சுருங்க, மூடியை உடச்சி திறந்து வச்சுட்டு
அதுக்கப்புறம் உங்கள் மேலெலாம் ஃபுல்லாக அத்தரை அடிச்சுக்கிறீங்க. நல்லா கமகமகமான வாசனையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிக்க ஆரம்பிக்கணும். அதாவது கற்பூரம் எரிய எரிய இந்த மந்திரம் 1008 உரு. நீங்கள் கண்டிப்பாக 1008 உரு மனம் உருகி வேணும்னா நான் 11 நாள் இதில் சொல்கிறேன். உங்களுக்கு முடிஞ்சால் கூடுமானாலும் சீக்கிரம் வந்துடுவார். இந்த படையல் போடுற டைம் நேரம் கண்டிப்பாக நீங்கள் 7 மணிக்கு மேலே செய்யுங்க. 7 மணிக்கு மேலே செஞ்சு 12 மணிக்கு முடிக்கிற மாதிரி பாருங்கள். இந்த உருவு சரசரன்னு ஏற்றிட்டு ஐயாவை மனமுருகி வேண்டிட்டு 12 மணிக்கு நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதாவது 11 நாளில் உங்களுக்கு இது சித்தி ஆகிடும். கண்டிப்பாக சித்தி ஆகிடும். மனமுருகி வேண்டினீங்கன்னா கண்டிப்பாக சித்தி ஆகிடும். சில சவுண்டு எல்லாமே வரும். அதனால தான் சொல்கிறேன், இது துணிச்சலானவங்க செய்யுங்க. ஏன்னா பாதியில் விட்டுட்டு ஓடியாந்துடாதீங்க. அது ரொம்ப 11 நாள் இதை கரெக்டாக அந்த மந்திரத்தை கற்பூரம் எரிய தான் பண்ணணும். அதே 12 மணிக்கு முடிக்கணும். முடிச்சுட்டு 11ஆவது நாள் இந்த எந்திரத்தை நல்லா துடைச்சி நல்லா விபூதி போட்டு துடைச்சி ஃப்ரேம் பண்ண கொடுங்க. கையோடு வாங்கிட்டு வர மாதிரி பாருங்கள். ஃப்ரேம் பண்ணது கண்ணாமலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீங்கள் தான் போகணும். ஆளெல்லாம் அனுப்பக்கூடாது. ஏன்னா அது நீங்கள் ஏற்றின மந்திர எல்லாமே அதில் தான் இருக்கும். அதனால் வேறு யார் கையிலலாம் கொடுத்துடக்கூடாது. திரும்பி அந்த எந்திரத்தை நல்லா துடைச்சி ஃப்ரேம் பண்ணிட்டு எடுத்துகிட்டு குங்குமம் சந்தனம் எல்லாமே வைங்க. உங்கள் இடத்துல எப்போதுமே அந்த விளக்கு மட்டும் அந்த 11 நாள் அணையா விளக்காக எரியிற மாதிரி பார்த்துங்க. கொஞ்சம் பெரிய விளக்காக வாங்கிங்க. ஏன்னா இப்போ நீங்கள் 12 மணிக்கு பூஜை முடிச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வந்தீங்கன்னா காலையில் ஒரு 6-7 மணி வரைக்கும் அது எரியும். கண்டிப்பாக எரியும். அது ஒரு அகல் வாங்கினாலும் சரி, வசதிக்கு தகுந்த மாதிரி வாங்கிங்க. உருளை செம்பில் வாங்கிட்டால் நல்லது. எப்படி வேணுமோ அது உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி வாங்கிங்க. ஏன்னா ஏழைகள் அப்படின்லாம் இறைவன்கிட்ட அதெல்லாம் ஒரு கணக்கெலாம் கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துங்க. இந்த மந்திரம் சித்தி ஆகிடுச்சுனாலே உங்களுக்கு இந்த 11 நாளில் நீங்கள் போய் தூங்கும்போது உங்கள் கனவுல கண்டிப்பாக வருவார். கண்டிப்பாக வந்துட்டாருனாலே அது உங்களுக்கு சித்தி ஆகிடுச்சுன்னு ஒரு அர்த்தம். இதில் பயம்புறுத்துகிற மாதிரியும் வரும். நீங்கள் அந்த இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. பயம்புறுத்துகிற மாதிரிலாம் வந்தாக்கா நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ண வேணாம். நீங்கள் பாட்டுக்கும் அந்த 11 நாள் அந்த மந்திரத்தை ஜபிக்கிறீங்க. ஜபிச்சுட்டு தினந்தோறும் 11 முறை ஜபிச்சுட்டு வாங்க. இது இடையிலே உங்களுக்கு சித்தி ஆகிடும். ஏன்னா நான் இது சொல்கிறது சில பேர் சந்தேகத்தில் இருப்பீங்க. ஆகுமா, என்ன இவ்வளோ நாள் சொல்கிறாங்களே, இது உரு கொடுக்குறது தானே கஷ்டம் அப்படின்னு. இது சித்தி ஆயிடுச்சுன்னா நீங்கள் போகிற இடத்துல வில்லி சூனியம் இருந்தாலே விலகி வீச்சுன்னு ஓடிடும். இப்போ ஒரு பேய் ஒரு பேய் பிடிச்சவங்கள விரட்ட போகிறீங்கன்னா உங்களை கண்ட உடனே அடுத்த செகண்ட் வீச்சுன்னு பறந்துடும். காரணம் என்னென்னா வீரபத்திரர் உபாசகர்களுக்கு இந்த வில்லி சூனியம் இந்த மாதிரி இது கிட்ட கூட நெருங்காது. ஏன்னா ரொம்ப மோசமான தெய்வம். அவர்கிட்ட ஒரு நேர்மையானவங்களை கண்டிப்பாக வாழ வைப்பார். ஆனால் சித்தி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். சித்தி பண்ணிட்டீங்கன்னா அவர் அவ்வளோ பெஸ்ட்டாக அது வேலை செய்யும். உங்களுக்கு அவர் நேர்லேயே காட்சி கொடுப்பாரு. இதை 48 நாள் செய்யணும். உங்களுக்கு 11 நாள்லேயே சித்தி ஆகிடும். 48 நாள் இதை பண்ணுறவங்களும் இருக்காங்க. சித்தியாவெல்லாம் பண்ணுங்கள், மறுபடியும் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. பண்ணுங்கள், உங்களுக்கு சித்தி ஆகிடும். உங்களுக்கு கனவுல வருவார். சிலவங்களுக்கு நேரில் காட்சி கொடுப்பாரு. இது 100% உண்மை. ஏன்னா இதில் பண்ணவங்க பாதி பேர் வந்துட்டாங்க, பயத்தில் வந்துட்டாங்க. ஏன்னா அந்தந்த கண்ணாமலான்னு சத்தம் கேட்குது, போகுது வருது, நம்மளால் பண்ண முடியல. இது அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, பண்ண முடியலன்னு ரொம்ப பேர் இதில் விலகி வந்துட்டாங்க. இதில் 100ல் ஒரு 10 பேர் தான் இதில் முக்கியமாக சித்தி பண்ணியிருக்காங்க. அதனால் துணிச்சலை கைவிடாமல் கண்டிப்பாக செய்யுங்க. இது 100% பலிக்கும். நம்ம இப்போ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் இப்போ இந்த பாஷாணங்களை கொண்டு மருந்து அரைக்கிற மாதிரி ஒரு இது ஒன்று பண்ண போகிறேன். அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். எப்பேற்பட்ட ஜுரமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட அந்த ஒரு சில இதாக இருந்தாலும், எந்த வியாதியாக இருந்தாலும் அதில் அந்த பாஷாணங்கள் மருந்துலேயும் குணமாயிடும். அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். நம்ம இப்போ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. மெயின் இந்த நான் இது பேசுகிறதே ஒரு லைக் கிடைக்கும், சப்ஸ்கிரைப் கிடைக்கும்ன்றதுக்காக தான் பேசுகிறேன். ஆனால் 4 பேர் பார்த்தாலும் நறுக்காக பார்க்குறீங்க, அது எனக்கு போதும். இருந்தாலும் என்னுடைய கஸ்டமரை நான் எப்படி இது பண்ணுவோம், அதனால் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லுவேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம், வாழ்த்துக்கள்.